நம்ம திருச்சிற்றம்பலம். சியாமளா நவராத்திரி. அதாவது நவராத்திரி அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது பாத்தீங்கன்னா, புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய விஜயதசமி, ஆயுத பூஜை, அதுல வரக்கூடிய நவராத்திரி தான் எல்லாருக்குமே தெரியும். இந்த சியாமளா நவராத்திரிங்கிறது கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் தெரியும். அது என்ன சியாமளா நவராத்திரி அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது நவராத்திரிகள்ல மொத்தம் 4 விதமான நவராத்திரிகள் உண்டு. சாக்த சமயத்துல அம்பாளினுடைய ஒவ்வொரு வடிவங்களையும் ஒரு விதமான சிறப்பு ஆராதனைகள் பண்றாங்க. அதுல அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமான வழிபாட்டு முறையில இந்த நவராத்திரிங்கிறது ரொம்ப விசேஷமான வழிபாடா, முதல் தர வழிபாடா சொல்லப்படுது. அதுல 4 விதமான நவராத்திரிகள் உண்டு. அதுல முதல்ல வரக்கூடியது ஆஷாட நவராத்திரி. அதாவது ஆனி மாதம் அமாவாசை முடிந்த பிரதமையிலிருந்து 9 நாட்கள் கொண்டாடப்படுவது ஆஷாட நவராத்திரி. இது பாத்தீங்கன்னா வராகி தேவிக்கு உகந்தது. அதற்கு அடுத்தது சாரதா நவராத்திரி. புரட்டாசி மாசம் அமாவாசை முடிந்து பிரதமையிலிருந்து 9 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. இது பாத்தீங்கன்னா அப்படியே மூணு நாள் 3 நாள் துர்கா, 3 நாள் லட்சுமி, 3 நாள் சரஸ்வதி. இது சாரதா நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது முப்பெரும் தேவியர்களுக்கும் உரியது சாரதா நவராத்திரி. அதுக்கு அடுத்தது மூன்றாவதா வர்றதுதான் சியாமலா நவராத்திரி. அதுதான் நம்ம இப்ப இன்னைக்கு சிந்தனை பண்ண போறது. இந்த சியாமலா நவராத்திரி அப்படிங்கிறது தை மாத அமாவாசை முடிந்து பிரதமையிலிருந்து 9 நாள் வரக்கூடியது சியாமலா நவராத்திரி. இது பாத்தீங்கன்னா ராஜமாதங்கி தேவிக்கு உகந்தது. அதற்கு அடுத்தது வசந்த நவராத்திரி. பங்குனி மாசம் அமாவாசை முடிந்து பிரதமையிலிருந்து 9 நாட்கள் கொண்டாடப்படுவது. இது பாத்தீங்கன்னா லலிதா திரிபுர சுந்தரிக்கு உரிய நவராத்திரி. ஆக இப்ப நம்ம 4 விதமான நவராத்திரிகளை பார்த்துட்டோம். இது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சியாமலா நவராத்திரி. இந்த சியாமலா தேவி அப்படிங்கிறது யாரு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, அதாவது ராஜமாதங்கி தாயார் தான் பாத்தீங்கன்னா சியாமலா தேவி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. அவர் பாத்தீங்கன்னா மதங்க முனிவரனுடைய மகளாக பிறந்ததாகவும், அதனால பாத்தீங்கன்னா அவருக்கு இந்த மாதங்கி அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கிறதுக்கும் ஒரு காரணமா சொல்றாங்க. அதாவது இந்த சாக்தத்துல பாத்தீங்கன்னா தசமகா வித்யா அப்படின்னு சொல்லி அம்பால 10 விதமா வழிபாடு பண்ணுவாங்க. அந்த 10 வித்தையில ஒரு பாத்தீங்கன்னா 9வது இடத்துல இருக்கிறது இந்த சியாமலா தேவி. இந்த சியாமலா தேவியுடைய ஒரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, மந்திரங்கள் அனைத்துக்கும் அதிதேவதையா இருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கல்வி, வித்தை, ஞானம், பக்தி இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இவங்கதான் ஆதாரம். அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மகா லலிதா திரிபுர சுந்தரி இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கரும்பு இருக்கு இல்லையா, அந்த கரும்புல இருந்து தோன்றியவங்க தான் அந்த ராஜமாதங்கிங்கிறவங்க. லலிதா திரிபுர சுந்தரியினுடைய சாம்ராஜ்யத்துல பிரதான மந்திரி யாருன்னா நம்ம ராஜமாதங்கி தாயார் தான். இவங்க அம்பிகையினுடைய வலப்புறத்துல அமைச்சராகவும், இடப்புறத்துல பாத்தீங்கன்னா வராகி தாயார் படை தளபதியாகவும் இருக்கிறாங்க. இந்த சியாமலா தேவியினுடைய உருவத்தை பத்தி தோற்றம், அவங்களுடைய உருவம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இந்த சியாமலா தண்டகம் அப்படிங்கிற ஒரு சோஸ்திரத்துல காளிதாசர் சொல்லியிருக்காரு. அதாவது அவங்க எப்படி வர்ணிச்சிருக்காரு அப்படின்னாக்கா, மாணிக்க கற்கள் பதித்த வீணையை வாசிக்கும் விருப்பம் உடையவள். அதாவது அம்மா பாத்தீங்கன்னா வீணை வாசிக்கிறாங்க. அதுவும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, மாணிக்க கற்கள் பதித்த ஒரு வீணையை வாசிக்கக்கூடிய இல்ல விருப்பம் உடையவங்களா இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் என்ன சொல்றாருன்னா, பச்சை நிறத்தை கொண்டவள். அம்மாவினுடைய நிறமானது பச்சை நிறமா இருக்கு. மதங்க முனிவரின் புதல்வி, மதங்க முனிவருடைய பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. 4 திருக்கரம் உடையவள், பாசம், அங்குசம், மலர், அம்பு கொண்டவள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அம்பாளுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ராஜமாதைக்கு 4 திருக்கரம் இருக்கான். அந்த 4 திருக்கரத்திலையுமே பாசம், அங்குசம், மலர், அம்பு இந்த 4ஐயும் கையில வச்சிருக்காங்களாம். அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சந்திரக்கலையை தலையில் அணிந்தவள். அதாவது அந்த சந்திரனுடைய இது இருக்கு இல்லையா, அதை தலையில அணிந்திருக்காங்க அப்படின்ட்டு. குங்கும சாந்தை தரித்தவள் அப்படின்றாங்க. குங்குமத்தினுடைய சாந்தை தரிச்சிருக்கிறதாக அம்பாளினுடைய தோற்றத்தை சியாமலா தண்டகத்துல இப்படி எல்லாம் வர்ணித்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா அம்பிகையினுடைய கையில பாத்தீங்கன்னா
கிளி இருக்கு. இந்த கிளி வந்து வாக்கு திறமையை குறிக்குது. அதற்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய நிறம் பச்சை. புதனினுடைய நிறமும் பச்சை. நவகிரகங்கள்ல இருக்கக்கூடிய புதனினுடைய நிறமும் பச்சை. அதாவது எதுக்குன்னா புதன் வந்து பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியா சொல்லுவாங்க, நவ கிரகங்கள்ல இருக்கக்கூடிய புதன் வந்து பாத்தீங்கன்னா வித்தைக்கு அதிபதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. படிப்பு உங்களுக்கு நல்லா வரணும் அப்படின்னாக்க நம்ம புதனைத்தான் இது பண்ணணும், வழிபாடு பண்ணணும். அதே போல வித்தைகளுக்கெல்லாம் அதிபதியானவர் புதன். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அம்மாவினுடைய சியாமலா தேவியினுடைய ஒரு அனுகிரகத்துலதான் புதனுக்கும் பச்சை நிறம் இருக்கிறதாக வருது. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த சியாமலா தேவியினுடைய உபாசனை. இந்த சியாமலா தேவி உபாசனைங்கிறது அவ்வளவு எளிதான ஒரு காரியம் கிடையாது. ஏன்னா அதுக்கு தகுந்த குரு வேணும். முறைப்படி அதை வந்து ரொம்ப நாள் பிடிக்கும். அது எடுத்த நாளைக்கெல்லாம் நம்ம வந்து மற்ற சுவாமிகள்கிட்ட போற மாதிரிலாம் இங்க வந்து டக்குன்னு போயிட முடியாது. அதுதான் சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய அது என்ன சொல்றது, ஒரு தனி சிறப்புன்னு வேணா சொல்லிக்கலாம். சாஸ்திரத்தினுடைய தனி சிறப்பு அப்படின்னு சொன்னாக்க எடுத்த நாளைக்கும் அதுல உள்ள போயிட முடியாது. அதுதான் அதுல அது சாஸ்திரத்தினுடைய தனி சிறப்பு. அதுக்கு ப்ராப்பரான அந்த தனி குரு இருந்தா மட்டும்தான் நம்மளால அதை உபாசனை பண்ண முடியும். அப்படி அந்த உபாசனை பண்றவர்களுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தெளிந்த ஞானம், கல்வி, பக்தி, அறிவு, அதே சமயம் புத்திசாலித்தனம். அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த கையில வந்து என்ன முதல்ல நம்ம பார்த்த முடியாத தோற்றத்திலேயே மாணிக்க கற்கள் பதித்த வீணையை வாசிக்கக்கூடிய விருப்பம் உடையவள் அப்படின்னா, அதாவது வந்து இந்த இயல் இசை நாடகம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 எளிதா வரும் அந்த சியாமலா தேவி உபாசனை பண்றவங்களுக்கு. ஏன்னா இது எல்லாத்துக்குமே தாயார் தான் பிரதானம். அதனால வந்து எல்லாம் கிடுகிடுன்னு ஈஸியா வந்துடும். ஆனா இதை நம்ம பண்ணணும்னா அதுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராப்பரான குரு இருந்து அது மூலியமா நம்ம பண்ணாதான் செட் ஆகும். ரெண்டாவது அது எல்லாருக்கும் வாய்க்காது. ரொம்ப புண்ணியம் பண்ணி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த சாக்த உபாசனைங்கிறது கிடைக்கும். அதற்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த மதுரை மீனாட்சி அம்மன் வாத உரையா கூட பல தடவை சொல்லியிருக்காங்க. மதுரை மீனாட்சி அம்மன் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அம்பாள் வந்து பச்சை நிறத்துல இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க, மரகத கல்லால ஆனவங்க அப்படின்ட்டு. இந்த மீனாட்சி அம்மன் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சியாமலா தேவியினுடைய ஒரு அங்கமா தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அதாவது இந்த மீனாட்சி அம்மையினுடைய பிள்ளை தமிழ் அது பாராயணம் பண்ணுவது ரொம்ப சிறப்பு. அதாவது மதுரை மீனாட்சியை வழிபட்டாலும் ராஜமாதங்கியை வழிபட்டாலும் ரெண்டும் ஒண்ணுதான். நீங்க இதை வழிபட்டாலும் அங்க போய் சேரும், அங்க வழிபட்டாலும் இங்க வந்து சேரும். அப்ப இது ரெண்டும் ஒண்ணு. இந்த சியாமலா நவராத்திரியில வந்து பாத்தீங்கன்னா மிக சிறப்பானது இந்த மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ். அதுக்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மனை வழிபட்டாலும் இவங்களை வழிபட்டாலும் ரெண்டும் ஒண்ணு அப்படின்னு சொல்றது. அதே போல இந்த சியாமலா நவராத்திரியில 5வது நாள் பஞ்சமி திதி அன்னைக்குதான் சரஸ்வதி தேவி அவதாரம் புரிந்ததாக ஒரு புராண வரலாறு ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஜயதசமி அன்னைக்கு குழந்தைங்களை வந்து ஸ்கூல்ல கொண்டு சேர்ப்பாங்க. இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு. என்னெல்லாம் கூட ஸ்கூல்ல சேர்த்ததும் விஜயதசமி அன்னைக்குதான். அப்ப வந்து அது எதுக்குன்னா அன்னைக்கு ஸ்கூல்ல சேர்த்தா குழந்தைங்க வந்து நல்ல விதமா படிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுல வந்து எல்லாரும் ஸ்கூல்ல வந்து குழந்தைங்களை சேர்க்கறது ஒரு வழக்கமா இருந்தது. அதே போல இந்த பஞ்சமி திதி அன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைகளை ஏன்னா சரஸ்வதி தேவியே அவதாரம் புரிந்த நன்னாள் அப்படிங்கிறதுனால அன்னைக்கு நம்ம குழந்தைகளை வந்து ஸ்கூல்ல சேர்க்கறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு இது. அது மட்டும் இல்லாம இந்த சியாமலா நவராத்திரியில நம்ம ஒரு சிறப்பான வழிபாடு பண்றோம்னா அது சரஸ்வதி தேவியினுடைய அருளும் நமக்கு வந்து சேர்ந்து கிடைக்கும். இந்த சியாமலா நவராத்திரியை நம்ம இதை எவ்வாறு பூஜை பண்ணலாம் அப்படின்னாக்கா, நமக்கு வந்து அமாவாசையிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பூஜையானது ஸ்டார்ட் ஆகிடும். அமாவாசையிலேருந்து நம்ம விரதம் இருந்து பூஜைன்னா எப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதாவது விரதம்னா 9 நாளும் வந்து உணவு எடுத்துக்காம இருக்கிறது விரதம் இல்லை. இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டால் எப்படி விரதம் இருக்கிறாங்களோ அந்த மாதிரி கொஞ்சம் சுத்தபத்தமாக இருந்து விரதம் இருக்கிறது. கூடுமான அளவுக்கு உணவை வந்து குறைத்து கொள்றது. அதாவது ஒரு 5 இட்லி சாப்பிட்றோம்னா 4 இட்லி 3 இட்லி அந்த மாதிரி உணவை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இறை சிந்தனையை அதிகப்படுத்துறது. அதுதான் இந்த விரதம் அப்படிங்கிறது. தை அமாவாசையிலேருந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 10 நாட்கள் வந்து தொடங்குது. வீட்டில் வந்து அம்பாளினுடைய திருவுருவப் படம் இருந்ததுன்னா அதுக்கு சிறப்பான அலங்காரம் பண்ணி பூஜைகள் பண்ணணும். விக்கிரகங்கள் இருந்தால் அதுக்கு அபிஷேக ஆராதனை பண்ணி பூஜைகள் பண்ணணும் ஒன்று. அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா
திருவுருவ படமா இருக்கட்டும், விக்கிரகமா இருக்கட்டும், கண்டிப்பா வந்து நெய்வேத்தியமானது வைக்கணும். அதுல வந்து ஒரு ஸ்வீட் வைக்கணும். சக்கரை பொங்கலோ, கேசரியோ, பாயசமோ ஏதாவது ஒரு ஸ்வீட் ஒண்ணு வச்சு கூட அடிஷனலா ஏதாவது ஒண்ணு வைக்கணும். 2 நெய்வேத்தியம் வச்சே ஆகணும். இது ஒரு கம்பல்சரியா செய்யக்கூடிய ஒரு விஷயம். மஸ்ட்டும்பாங்க இல்லையா? அது மாரி இது வந்து அவசியம் செய்யணும். இந்த நெய்வேத்தியம் அதாவது நான் சொல்றது வந்து இந்த மொத்தமா விரதம் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு சொல்றேன். இது அவசியம் செஞ்சாகணும். ஒரு ஸ்வீட் ஒண்ணு, இன்னொரு இது ஏதாவது ஒரு அடிஷனலா ஏதாவது ஒண்ணும் செஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சியாமளா தேவியை குறித்து இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள். சியாமளா தண்டகம், சியாமளா தேவியினுடைய அஷ்டோத்திரம், திருசதி, லலிதா சகஸ்ரநாமம், லலிதா அஷ்டோத்திரம், திருசதி, சௌந்தரிய லகரி, அபிராமி அந்தாதி, மிக முக்கியமா மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ். இதெல்லாம் வந்து அவசியம் பாராயணம் பண்ணணும். இதுல எது தெரியுதோ அதை பாராயணம் பண்ணலாம். எதுவுமே தெரியலன்னா பரவாயில்ல, அம்பாளை நினைச்சுக்கிட்டு அம்பாள் முன்னாடி ஒரு 2 நிமிஷம் தியானத்துல இருந்தாலே போதும். அதுவே மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அதுக்கு அடுத்தது அம்பாள் வந்து கையில எப்பயுமே வீணை வைத்திருக்கிறதுனால இந்த வீணை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரியுது அப்படின்னாக்கா அதை நம்ம வந்து அந்த இசையை நம்ம வந்து அம்பாளுக்கு சமர்ப்பிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பழ வகைகள்ல வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான பழ வகையா வந்து பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு சியாமலா தேவிக்கு மாதுளை பழம். இது வந்து ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு பழம். அதே போல ஜாதி மல்லி அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஜாதி மல்லியா ஜாதி முல்லையோ ஜாதி முல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பூவும் ஜாதி மல்லி. ஓகே. ஜாதி மல்லி, அதற்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செவ்வரளி. இந்த 2 பூவும் வந்து பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தமான ஒரு பூ. இது 2ம் வச்சு அவசியம் வந்து நம்ம இது பண்ணணும். ஸோ சியாமலா நவராத்திரி பத்தி ஏதோ எனக்கு தெரிந்ததை மேல வந்து ஒரு த்ரெட்டா போட்டிருக்கேன். அதையும் இங்க நான் வந்து எனக்கு தெரிந்த விஷயங்களை நான் இதை பகிர்ந்துக்கிட்டேன். வாய்ப்பளித்ததற்கு அனைவருக்கும் மிக்க நன்றி. சிவாய நம திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றிங்கய்யா. முடிஞ்சதுங்க.